நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம், ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் மொத்தமும் காலியாகி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மொத்தமும் ஜீரோவுக்கு போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? இந்த ஒரு கவலை ஏற்கனவே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே அலர்ஜி ஆகிற சீனியர்ஸ்க்கும் சரி ரொம்பவே இருக்குது. இந்த ஒரு கவலை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பணத்திலே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிட்டு மிக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுற லேண்டை கன்சிடர் பண்றாங்க. அதே மாதிரி தொடர்ந்து டிவிடெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஸ்டாக்ஸை விடவும் விலையில மட்டுமே மாற்றம் இருக்கக்கூடிய தங்கத்தையும் கன்சிடர் பண்றாங்க. இன்னைக்கு ஏன் மார்க்கெட் மொத்தம் ஜீரோக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்த மார்க்கெட்டும் ஜீரோவுக்கு போகணும் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குடைய பிரைஸும் ஜீரோவுக்கு வந்து சேரணும். அப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் க்ளோஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் இப்போ மொத்தமாக 11 செக்டார்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே 110 சப் செக்டார்ஸ் இருக்குது. 4600 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகியிருக்குது. இந்த எல்லா செக்டார்ஸும் ஃபெயில் ஆகி எல்லா கம்பெனியும் க்ளோஸ் ஆனாதான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போகும். ஒருவேளை அப்படி எல்லா கம்பெனிஸும் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பாதிக்கப்படாது, மொத்த கண்ட்ரியே கொலாப்ஸ் ஆகியிருக்கும். அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எதனால அப்படின்னா பிஎஸ்சி கிட்டத்தட்ட 100 வருஷத்தின் கடந்து மார்க்கெட்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த 100 வருஷத்துல கண்ட்ரியுடைய எக்கனாமிலையும் சரி, பொலிட்டிக்கல்லையும் சரி ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி இந்தியாவுடைய எக்கனாமி சஸ்டெயின் ஆகவும் செஞ்சிருக்கு, க்ரோ ஆகவும் செஞ்சிருக்கு. ஒரு கண்ட்ரி ஒரு எக்கனாமி அப்படிங்கிறத தாண்டி இந்தியா பல ஸ்டேட்ஸாகவும் பல எக்கனாமியாகவும் இருக்கிறதுனால மொத்த எக்கனாமியும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்கோடைய பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது. ஒரு ஸ்டாக்குக்கு பின்னாடியும் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிஸ்ல ஒரு பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாம் வெறும் விர்ச்சுவல் நம்பர்ஸ் கிடையாது. ஒரு கம்பெனிக்கு பின்னாடியும் நிறைய இடங்கள் இருக்கும், ஃபேக்டரிஸ் இருக்கும், மெஷினரிஸ் இருக்கும், ஃபினான்சியல் அசட்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த அசட்ஸ்லையும் நமக்கு ஒரு பார்ட் ஓனர்ஷிப் இருக்குது. ஒருவேளை கம்பெனி அதிகமான கடன்ல இருக்குது அப்படின்னா இந்த அசட்ஸ் எல்லாம் அந்த கடன் ரீபே பண்றதுக்கே போயிடும். ஆனா மார்க்கெட்ல சில நல்ல கம்பெனிஸும் இருக்குது. அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் கடன் அப்படிங்கிறதே இருக்காது. சில கம்பெனிஸ் இன்னும் பெட்டரா கையில கேஷ் ரிசர்வ்ஸாவும் அதிகமான பணத்தை வச்சிருப்பாங்க. இப்படி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிற கம்பெனிஸ் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து இன்னும் சில கம்பெனிஸ் இருக்கும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாம் பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட லைஃபோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி சில கம்பெனிஸும் இருக்குது. ஐடிசி, ஹீரோ மோட்டார் கார்ப், சிப்லா, பிரிட்டானியா, எல்ஐசி, எஸ்பிஐ, ஐஆர்சிடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இந்த கம்பெனிஸில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோவுக்கு போகணும் அப்படின்னா நாம யாருமே இந்த கம்பெனியில் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வாங்காமல் இருக்கணும். அடுத்து இந்த கம்பெனியோட ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற இன்னொரு கம்பெனி வந்து இவங்களோட பிசினஸை காலி பண்ணணும். ஆனா இந்த கம்பெனிஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் சைஸையும் நம்மளுடைய லைஃப்ல இந்த கம்பெனிஸ் டே டு டே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் பிசினஸ் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அடுத்து எக்கனாமியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்டாக இருக்கிறது செபி. ஒரு கம்பெனி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், இதையெல்லாம் லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட்ஸ் வழியா என்ஷூர் பண்றாங்க. அடுத்து மார்க்கெட்ல இருக்க 4600 கம்பெனிஸ்க்கும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ற பேங்க்ஸை ரெகுலேட் பண்ற ஆர்பிஐ. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டரை ரெகுலேட் பண்ற ஐஆர்டிஏஐ, கம்பெனிஸை ரெகுலேட் பண்ற மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், பிசினஸை தொடர்ந்து நடத்த முடியாம சிக்காகிற கம்பெனிஸை அந்த கம்பெனிஸோடைய பிசினஸ் சஸ்டைனபிளா ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். இப்படி ஓவரால் எக்கனாமி சரியா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் ஏகப்பட்ட செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சிருக்கிறதுனால நம்மளோட எக்கனாமி அவ்வளவு வேகமாகவும் அவ்வளவு சீக்கிரமாகவும் சரியாது. அதனால கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிஸும் சரியிறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. கடைசியா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்குதா, மார்க்கெட் மொத்தமும் ஜீரோ ஆயிருக்குதா அப்படின்னா ஒரே ஒரு கண்ட்ரில மட்டும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. 1949 சைனால கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ரூலிங்க்கு வந்ததுக்கு பிறகு கண்ட்ரியோட எக்கனாமி பிளான்டு எக்கனாமியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனால இருந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸை என்டையரா க்ளோஸ் பண்றாங்க. ஆனா 1949 அப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்படி எந்த ஒரு கான்செப்டும் இல்லாத பீரியட். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அப்படிங்கிறது அந்த ஒரு கண்ட்ரியை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது கிடையாது. ஏகப்பட்ட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் அந்தந்த கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சைனாவோட மார்க்கெட் கூட ஜீரோவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது.
சரி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் 110 செக்டார்ஸ் இருக்குது. இதில் எந்த ஒரு செக்டார்லையும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மினிமமாக 5-6 செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸையாவது செலக்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோவில் அந்த அளவுக்காவது நம்மளோட டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனிலையும் ஹியூஜாக இன்வெஸ்ட் ஆகாமல் எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் வைக்காமல் மினிமமாக 15லேருந்து 20 ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அடுத்ததாக குவாலிட்டியான ஸ்டாக்ஸை போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணணும். வெறுமனே பென்னி ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இந்த செக்டார்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அதுக்கப்புறமா பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை மார்க்கெட் கேப் ஆங்கிள்லையும் டைவர்சிஃபை பண்ணலாம். கடைசியாக ஒருவேளை மார்க்கெட் 2020 சரிஞ்ச மாதிரி சரிஞ்சிச்சு அப்படின்னா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பேனிக் செல்லிங் பண்ணாமல் மற்றவங்க பேனிக் செல்லிங் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். 2020 மார்க்கெட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மடங்குக்கும் அதிகமாக க்ரோ ஆகிருக்குது. அதனால நல்ல கம்பெனிஸ் கம்மியான ப்ரைஸில் கிடைச்சதுன்னா, ஹியூஜ் டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சதுன்னா மார்க்கெட் மொத்தமும் ஜீரோவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் போர்ட்ஃபோலியோவுக்கு ஆட் பண்ணுறதுக்கும் கன்சிடர் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கு பயன்படுமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.